இன்று மார்ச் 10 லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஒரு முக்கிய கைதை நேற்றைய தினம் மேற்கொண்டிருக்கிறது. 2005 முதல் 2014 வரை ராஜபக்ச குடும்பத்துக்கு எல்லாமாக இருந்த சஜிந்த வாஸ் குணவர்தன நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். நீதிமன்றம் அவரை 24 வரை விளக்கமறியலில் வைக்க ஆணையிட்டிருக்கிறது. சரி, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சம்பந்தப்படுவதாலும் சஜிந்தவாசின் பின்புலம் பிரம்மாண்டமானது என்பதாலும் அமௌண்ட்டும் பெரிதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு மில்லியனாக இருக்குமா அல்லது ஒரு 2 மில்லியனாக இருக்குமா? அல்ல, 243.8 மில்லியன் ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் தான் இது. தான் ஈட்டிய 243.8 மில்லியன் பெறுமதியான சொத்துக்களை எப்படி சம்பாதித்தார் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கணக்கு காட்ட தவறி இருந்தவைதான் இம்முறை சஜிந்தவாஸ் மீதான பிடி இறுக காரணம். சஜிந்தவாஸ் ஒரு காலத்தில் ஒரு சுப்ரீம் லீடர் போல இலங்கையில் வாழ்ந்த ஒரு பலம் மிகு பேர்வழி ஒருவர் தான். சஜிந்தவாசினுடைய தந்தைக்கு 1994 சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சியில் ஒரு அரச நிறுவனம் ஒன்றில் முக்கிய பதவி ஒன்று கிடைக்கிறது. இப்படித்தான் சஜிந்தவாசையும் அரசியல் உள்வாங்கிக் கொண்டது. ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர்ந்து ஒரு அரசியல் பயணம் செய்ய முயற்சி செய்தார் இளைஞரான சஜிந்தவாஸ். ஆனால் ரணிலுக்கு என்ன காரணத்தாலோ சஜிந்தவாஸை பிடிக்கவில்லை. சஜிந்தவாஸ் தன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்கு தற்காலிகமாக ஓய்வு ஒன்றை கொடுத்துவிட்டு தொழில் நிமித்தம் துபாய்க்கு சென்றார். சஜிந்தவாஸ் துபாயில் இருந்த காலப்பகுதியில் தான் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவுடன் நட்பு துளிர்த்தது. சஜிந்தவாஸ் வாழ்வில் சரித்திர பிரசித்தி பெற்ற திருப்புமுனை ஆரம்பமானது அங்கு என்று கூட சொல்லலாம். 2005 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியானதும் ஓடி வந்து ஒட்டி கொண்டார். சஜிந்தவாசுக்குள் கொடுக்கல் வாங்கல்களை கையாளும் அதி அற்புத திறமை ஒன்றும் இருந்தது. மேலும் இயல்பாகவே வன்முறை குணமும் அவருக்குள் நிறைந்திருந்தது. அந்த 2 தகுதிகளும் அவருக்கு இலங்கை அரசியலில் அதிகார நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொள்ள போதுமான அம்சங்களாக இருந்தன. மஹிந்த ராஜபக்ச தொடங்கிய மிகின் லங்கா ஏர்லைன்ஸ் எனப்படக்கூடிய பொதுமக்கள் வரிப்பணத்தை தின்று தீர்த்த விமான சேவை நிறுவனத்தினுடைய பிரதான நிறைவேற்று அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார் சஜிந்தவாஸ். பாருங்கள், ரணிலிடம் அரசியல் பயணம் போக வழி கேட்டு நின்று துபாய்க்கு தொழில் செய்ய போனவருக்கு வந்த வாழ்வை சஜிந்தவாஸ் குணவர்தனை என்று கூகுளில் தேடினால் கழுவப்படாமல் இருக்கும் பாவக்கரைகளின் வரலாறுகள் கொட்டி கிடக்கின்றன. மீன்லங்கா விமான சேவை நிறுவனத்தில் நிறைவேற்ற அதிகாரியாக இருந்தபோது சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுக்கு அபரிதமான லாபம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் ஒன்றை செய்திருக்கிறார் சஜிந்தவாஸ் என்று 2016 ஆகஸ்ட் 16 பிபிசி சிங்கள சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது. சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு லாபம் ஈட்டி கொடுத்தல் என்பதை நமக்கு விளங்கும்படி சொன்னால் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொகை எவ்வளவு என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் நீங்கள். 833 மில்லியன் ரூபாய்கள். இது தொடர்பான வழக்கை அப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடுத்திருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன கோளாறோ தெரியவில்லை. வழக்கு தொடுக்கப்பட்டதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததோ தெரியவில்லை. கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் கொழும்பு மேல் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு செல்லாது என்றும் சஜிந்தவாசினுடைய வழக்கை தொடர வேண்டும் என்று தீர்ப்பு கூறியிருக்கிறது. இந்த வழக்குக்கு என்ன ஆனது என்று இதுவரை தகவல் எதுவும் இல்லை. சஜிந்தவாசை பற்றி மேலும் தேடினார். 2015 மே 11 நீதிமன்றம் அவரை மே 20 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஆணையிட்டிருக்கிறது. காரணத்தை கேட்டால் நீங்கள் அரண்டு போவீர்கள். அது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு பொது சொத்தை தம் இஷ்டத்துக்கு துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நம்மை போன்ற பொதுஜனம் ஈடுபட்டிருந்தால் வழக்கு முடிந்து தீர்ப்பு வரும் வரை வெளியே வர முடியாதபடி உள்ளே இருந்திருப்போம். சரி, சஜிந்தவாஸ் என்ன செய்தார்? சிம்பிள். ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து 20 வாகனங்களை எடுத்துக்கொண்டு தன் சொந்த வண்டிகள் போல பாவித்திருந்தார். என்ன ஒரு திறமை பாருங்கள். அத்தோடு முடிந்ததா? இல்லை. தேடல்களை தொடர்ந்தால் என்ன கிடைக்கிறது? 2015 ஜூன் 23 கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் சஜிந்தவாசை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இம்முறை மகான் சஜிந்தவாஸ் செய்த குற்றம் என்ன? பெரிதாக ஒன்றுமில்லை. 2010 முதல் 2012 வரையான 2 ஆண்டுகால பகுதியில் மட்டும் அவர் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு செலுத்த வேண்டிய 369 லட்சம் ரூபாய்களை செலுத்தவில்லை, மறந்துவிட்டார். 2010 முதல் 2012 வரையான காலத்தில் மட்டும் 369 லட்சம் கட்டவில்லை என்றால் ஆயுள் முழுவதும் எவ்வளவு கட்டவில்லை? அந்த கேள்விக்கு பதிலை இதுவரை யாரும் சொல்லவில்லை.
சரி, இந்த வழக்குக்கு என்ன ஆனது என்ற கேள்விக்கு பதிலும் யாருக்கும் தெரியாது என்பதுதான். இதேவேளை 2017ஆம் ஆண்டு 32 மில்லியன் ரூபாய் பண கையாடல் தொடர்பாக மற்றொரு விசாரணைக்கு சச்சின் தவாஸ் குணவர்தன பொருளாதார குற்றப்பிரிவு என்று சொல்லப்படக்கூடிய FCIDக்கு அப்போது அழைக்கப்பட்டிருக்கிறார். உண்மையில் இந்த வழக்குகள் எல்லாம் அப்போது சரியாக புனையப்பட்டு முறையான விசாரணைகள் நடந்திருந்தால் ரணிலும் மைத்ரிபால சிறிசேனவும் சட்டத்தின் ஆட்சியை நடத்தியிருந்தால் சச்சின் தவாஸ் போன்றவர்கள் இன்றைக்கோ தண்டிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அது எதுவுமே நடக்கவில்லை. சரி, நாம் இதுவரை சொன்னது எல்லாம் பணம் மற்றும் சொத்து பற்றிய முறைகேடுகளினுடைய விவரங்கள். சச்சின் தவாஸினுடைய வீர தீர பராக்கிரமங்களில் ஒன்றும் இருக்கிறது. அதுதான் சச்சின் தவாஸை வெளிவிவகார அமைச்சினுடைய கண்காணிப்பு மந்திரியாக மஹிந்த ராஜபக்ச அப்போது நியமித்திருந்தார். அன்று இப்படியான பதவிகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவா ஏராளமாக வழங்கப்பட்டன. இன்றைய மரண தண்டனை கைதி துமிந்த சில்வா பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பு மந்திரியாக இருந்தார். ஆங்கிலத்தில் இந்த பதவிகள் மானிட்டரிங் MP என்று சொல்லப்படும். மொத்த அமைச்சுக்கள் அப்போது 100ஐ தாண்டி இருந்தன. இந்த நிலையில்தான் இப்படியான பதவிகளும் கூட வழங்கப்பட்டிருந்தன. ஹானரபிள் சஜின் டி வாஸ் குணவர்தன மானிட்டரிங் MP டு த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்வார். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றிருந்தார் சச்சின் தவாஸ். அந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார் பிரித்தானியாவுக்கான இலங்கை தூதுவர் கிறிஸ் நோனிஸ். கலாநிதி கிறிஸ் நோனிஸ் மிகச்சிறந்த ராஜதந்திரி என்று பெயர் எடுத்த ஒருவர். அப்போது இலங்கைக்கு ஏற்பட்ட சர்வதேச அழுத்தங்களை எல்லாம் திறம்பட கையாண்டு கொண்டிருந்தவர். துரதிருஷ்டவசமாக அவருக்கு சச்சின் தவாஸுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் உச்சத்தில் இருந்தபோது கிறிஸ் நோனிஸ் சச்சின் தவாஸால் பகிரங்கமாக தாக்கப்பட்டார். இதனால் மிகுந்த மனவிரக்திக்குள்ளான கிறிஸ் நோனிஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இந்த சம்பவம் மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு சர்வதேச அரங்கில் மிக பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விசாரணைகளுக்கு மஹிந்த ராஜபக்ச உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் அப்போது ஊடகங்களில் வந்திருந்தன. அவற்றுக்கு நடந்தது என்ன என்று தெரியவில்லை. அப்போது சச்சின் தவாஸ் ராஜபக்ச குடும்பத்துக்கு மிகவும் விசுவாசமான ஒருவராகவே இருந்து வந்தார். மஹிந்த ராஜபக்ச தோற்று போன போது சச்சின் தவாஸ் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் மீது திடீரென்று பாய்ந்தார். பெரும் கோபக்காரன் போல எகிறினார். அது என்னவோ தெரியவில்லை. மஹிந்த ராஜபக்சவினுடைய 2015 தோல்வியுடன் அத்தனை அந்யோன்யமாக இருந்த சச்சின் தவாஸ் மற்றும் ராஜபக்ச குடும்ப உறவு முறிந்து போனது. மஹிந்த ராஜபக்சவின் ஆஸ்தான அடியால் போல இருந்த மற்றொரு அரசியல்வாதியான காலம் சென்ற லொஹான் ரத்வத்த சச்சின் தவாஸ் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துடன் தொடர்ச்சியாக முருகல் நிலையில் இருந்த போது தொலைபேசி அழைப்பு எடுத்து பகிரங்கமாக மிரட்டிய வீடியோ ஒன்றும் சில வருடங்களுக்கு முன்பு வெளியாகி இருந்தது. அந்த வீடியோ இன்னமும் கூட யூடியூபில் இருக்கிறது. இப்போது காலம் மாறிவிட்டது, ஆட்சி மாறிவிட்டது, முறையான நீதியான விசாரணைகள் நடக்கின்றன. 243.8 மில்லியன் சொத்து சேர்த்ததை சச்சின் தவாஸ் நிரூபிக்க தவறினால் அவரது விதி மோசமாகத்தான் எழுதப்பட போகிறது. இது தவிர 2015 முதல் 16 கால வழக்குகள் எல்லாம் தூசு தட்டி எடுக்கப்பட்டு சந்திக்கு வந்தால் சச்சின் தவாஸுக்கு இருள்மயமான எதிர்காலம் தான் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, நேற்று முழுக்க இன்னும் ஒரு முக்கிய சர்ச்சை வெடித்திருந்தது. அதையும் பார்க்கலாம். இலங்கையில் இருக்கக்கூடிய இத்தாலிய பிரஜைகள் பலரது வேண்டுகோள் காரணமாக ஒரு விசேட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று இத்தாலியின் ரோம் நகரத்துக்கு புறப்பட்டு சென்றது. யுத்தம் காரணமாக ஐரோப்பாவில் இருந்து இலங்கைக்கு வர முடியாமல் தவித்தபடி இருக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை பத்திரமாக கூட்டிக் கொண்டு வரத்தான் இந்த விமானம் செல்வதாக ஒரு விஷம பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்தோ பரிதாபம், இந்த பொய்யும் 24 மணி நேரம் கூட நிலைக்கவில்லை. பிமல் ரத்நாயக்க மார்ச் மாதம் 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பிரசன்னமாக இருந்தார். நேற்று அவர் ஜனாதிபதியுடன் அமைச்சரவை சந்திப்பிலும் இருந்திருக்கிறார். அப்படி என்றால் ஐரோப்பா சுற்றுலாவை முடித்துக் கொண்டு இலங்கை வந்து 6ஆம் தேதி பாராளுமன்றத்திலும் உரையாற்றிவிட்டு அவர் அலாவுதீன் அற்புத விளக்கை தேய்த்த போது வெளிவந்த பூதத்திடம் என்னை ரோம் நகரில் கொண்டு போய் விடு என்று சொன்னால்தான் இந்த பயணம் சாத்தியமாக வேண்டும். மற்றபடி இந்த 1.5 நாள் இடைவெளியில் பிமலால் அப்படி ஒரு பயணத்தை போகவே முடியாது. ஒரு புனைவை எழுதும் போது, ஒரு பொய்யை சந்தைப்படுத்தும் போது அது குறைந்தபட்சம் பொருந்த சொல்ல வேண்டும், அல்லது தம் எதிர்கட்சி முதலாளிகளிடமாவது கேட்க வேண்டும். அது எதுவும் இல்லாமல் சமூக ஊடக ஆர்வ கோளாறுகள் அடித்துவிட்ட பொய் கடைசியில் அவர்களை பார்த்து இப்போது சிரித்து நிற்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.